ஹேராம் படத்துடைய ஆரம்பத்தில் சாகேத் ராமுடைய பேரன் அவரை பற்றி சொல்லும்போது, சாகேத் ராம் தங்கிட்ட கதை சொல்லும்போது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு சொல்லுவார். அதாவது பயோகிராஃபிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். இதே சாகேத் ராம் மைத்திலி கிட்ட காந்தியுடைய பயோகிராஃபியாக செமி ஃபிக்ஷன் மென்ஷன் பண்ணுவார். இதுக்கு அர்த்தம் ஒருத்தர் தன் கதையை தானே சொல்லும்போது அதில் முழு உண்மையும் இருக்காது அப்படின்றது தான். இந்த வகையில் தான் நாம் புதுப்பேட்டை கொக்கிக்குமார் கேரக்டரையும் அணுகணும். இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற இன்னொரு ஒற்றுமை, ரெண்டுமே கதை சொல்லும்போது மென்டல் இல்னஸ் கொண்டது அப்படிங்கிறது தான். ஒரு சாதாரண கேரக்டர் தன்னை பற்றி சொல்லும்போதே தன்னை அறிஞ்சும் அறியாமலும் பொய்யை சேர்க்கும்போது மென்டல் இல்னஸ் கேரக்டரை பற்றி சொல்லவே வேணாம். ஆரம்பத்தில் தன் அம்மாவுடைய இறப்பை பார்த்து ட்ராமடைஸ்டு ஆகும் கொக்கிக்குமாருக்கு தான் அப்பா தன்னை கொல்ல போகிறாருன்ற விஷயம் அவனோட பயத்தை பல மடங்கு அதிகமாக்குது. சின்ன வயசுலேயே உருவாகிற அந்த பயம்தான் அவனோட வாழ்நாள் முழுவதும் தொடருது. இடையில உச்சக்கட்ட வலியை தாங்கிறதால உருவாகிற போலி தைரியம், தனக்கு கிடைக்கிற அதிகாரத்தால் உண்டாகிற கண்மூடித்தனமான தைரியம், தன் கையில் கத்தி இருக்கிறதுனால உருவாகிற குருட்டு தைரியம், தன்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாதுன்ற பொய்யான தைரியம், பழிவாங்க நினைக்கும் போது உருவான திடீர் தைரியம் அப்படின்னு பல அசட்டுத்தனமான தைரியங்கள் குமாரை டெம்பரவரியாக தைரியசாலியாக மாற்றுது. ஆனால் அந்த அசட்டுத்தனமான தைரியங்களே ஒன்று ஒன்றா அவனுக்கு எதிராக திரும்பும்போது பழைய பயந்த சுபாவம் உள்ள உண்மையான கொக்கிக்குமார் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவான். சுருக்கமாக சொல்லணும்னா, காதல் கொண்டேன் படத்தில் அன்புக்காக என்கிற வினோத் அப்பப்போ கிடைக்கிற ஆறுதலை முழுமையான அன்புன்னு நினைப்பான். பிறகு அது வெறும் காணல் நீர் தான், தனக்கு நிரந்தர அன்புன்னு ஒன்று கிடைக்க போகிறதே இல்லைன்றதை உணர்ந்து தன்னைத்தானே அழைச்சிக்குவான். அதே மாதிரி புதுப்பேட்டை கொக்கிக்குமார் தன் பயத்தை மறைக்க போலியான தைரியங்களை உண்மை நம்புவான். ஆனால் தன்னோட சின்ன வயசில் உண்டான உயிர் பயம் ட்ராமா கடைசி வரைக்கும் அவனை தொடருதுங்கிறத கடைசியில் தான் அவன் உணர்வான். என்னதான் கிளைமேக்ஸில் இந்த கதைக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் எண்டை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையும் நிலையில்லாதது அப்படின்றது சந்தர்ப்பவாத அரசியலை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட கொக்கிக்குமாருக்கு நல்லாவே தெரியும். ஜிகர்தண்டா படத்தில் வர்ற அழுகுனிக்குமார் கேரக்டரை பற்றி கார்த்திக் கேரக்டர் சொல்லும்போது, ரியல் லைஃப்பில் தன்னை ரவுடியாக காட்டுற பலரும் உண்மையிலேயே ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லும். அந்த வகையில் பயந்த கேரக்டராகவும் சின்னதாக மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைஞ்ச கொக்கிக்குமார் சொல்கிற சம்பவங்கள் உண்மையாக இருந்தாலும் அதில் தன்னை தைரியமாக காட்டிக்கிற விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த கதை யதார்த்த கதைக்களத்தில் அமைஞ்ச யதார்த்த மனிதர்களோட கதையாக இருந்தாலும் இது யதார்த்த சினிமா கிடையாது. கரெக்டான அளவில் ஃபேண்டசி சேர்க்கப்பட்ட காமிக் டைப் சினிமா தான். இந்த காம்பினேஷனில் யோசிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்போது அதை சினிமாவாகவே எடுக்கிற துணிச்சல் அந்த டைம்லேயே இயக்குனர் செல்வராகவன் கிட்டே இருந்தது ஒரு வியப்பு தான். ஒரு கேங்ஸ்டர் வகை திரைப்படத்துக்கு ஒரு புது இலக்கணத்தையே உருவாக்கின படம்னு இதை உறுதியாக சொல்ல முடியும். அது வரைக்கும் ஒரு தமிழில் கேங்ஸ்டர் மூவி அப்படின்னாலே அது மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் ஒரு சாமானியன் அதிகாரத்தை எதிர்க்க வேண்டிய சூழலில் கேங்ஸ்டராக மாறுறான் அப்படின்ற ஒரு பொதுநல நோக்கம் கொண்ட ஹீரோவை பற்றின கதையாக தான் இருக்கும். ஆனால் 2006 வெளியான இந்த படம் ஒரு சுயநலமிக்க ஒரு ஆசாமி தன்னுடைய சுய தேவைக்காக கேங்ஸ்டராக மாறுறான்ற வகையில் அமைஞ்சிருக்கும். இதில் புரோட்டகனிஸ்ட் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதியாக மாறுற சூழ்நிலையில் கூட மக்களுக்கு நல்லது செய்கிற விதமான காட்சி அமைக்காதது இந்த கதைக்கு தேவையான நியாயத்தை கொடுத்துருக்கும்.